வற்றாத கடல் இந்த ரகசிய பாசம் நமக்குள் இருந்ததே இல்லை வெளி வேஷம்தான். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஆயிரம் உறவு வந்தாலும் நண்பன் தான் கெத்து நமக்கு. தன்னுடைய ஃப்ரெண்ட பார்த்ததும் செம்ம ஷாக் ஆயிட்டாங்க இவங்க. சர்ப்ரைஸ்னா இப்படி இருக்கணுங்க. உன்னை இன்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன், வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கே தேடி அலைந்தாயோ? உண்மை என்று தெரிந்துமே நெஞ்சம் சொல்ல தயங்குதே, கைகள் கோர்த்து பேசினாலே தைரியங்கள் தோன்றுமே. கதை போமா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஒரு நொடியில அவங்கள எப்படி ரியாக்ட் பண்ண வச்சிருக்காங்க பாருங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் சர்ப்ரைஸ்லாம் கொடுக்க முடியும். இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு வெளிநாட்டுல இருக்காங்க போல. இவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இவங்க கிட்ட சொல்லவே இல்லைங்க. இன்னொரு ஃப்ரெண்டு ஏதோ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு நான் வந்துட்டேன்னு பின்னாடி இருந்து வந்ததும் செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. என்னடி சொல்ற, நீ எப்ப வந்த அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில அப்படியே தலைய புடிச்சு உக்காந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்றதுக்கே டைம் ஆச்சு. அதுக்கப்புறமா தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட பார்த்து ஹக் பண்ணி எப்பமா வந்து அப்படின்னு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. சர்ப்ரைஸ்னா இப்படிதாங்க இருக்கணும். எவ்வளவு கிலோமீட்டர் வேணா தூரமா இருக்கலாம், அந்த அன்பும் அந்த வைபும் மட்டும் குறையவே குறையாது. இந்த வீடியோ இப்ப நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனிகா சுதீர் அப்படின்றவங்க இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி கடல் தாண்டி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக நான் வருவேன்பான்னு உங்களோட லைஃப்ல இருக்கிற அந்த பர்சன் யாரு, மறக்காம அவங்கள டாக் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.